Hi everyone, exercise 3.1 trigonometry 11th standard maths question number 4 பார்க்கலாம் வாங்க. So if sin theta plus cos theta equal to m, show that அப்படின்னு சொல்லி ஒரு proof கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHS பாருங்கள் பவர் 6 இருக்குது. நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். cos ஸ்கொயர் ஹோல் கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஹோல் கியூப் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ரைட்டா? இது வந்து என்ன a cube plus b cube ஃபார்முலா. அப்போ a cube plus b cube ஃபார்முலா என்ன? a cube a minus b, ரைட்டா? a plus b a square minus ab plus b square. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் a cube plus b cube. ஸோ இதை அங்கே அப்ளை பண்ணுறேன். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டா? இன்ட்டு a ஸ்கொயர்னால் என்ன? cos பாருங்கள் ஏங்கிறது இது. அப்போ cos பவர் 4 தீட்டா ஆயிரும். மைனஸ் ஏபிங்கிறது என்னது? இது 2 தான். அப்போது cos ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் தென் பி ஸ்கொயருங்கிறது என்னது? பி ஸ்கொயருங்கிறது சைனு. அப்போது ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது cos ஸ்கொயர் ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ அப்போ பாக்கி என்ன இருக்கும்? பாக்கி வந்து cos பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா. அப்போ cos பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா இப்படி எழுதுகிறேன் பாருங்கள். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இப்போது இது நான் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டால் என்ன கிடைக்கும்? cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல இங்கே 4 வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த 4 வரும். ஸோ அப்போது இங்கே கரெக்டாக தான் வருது 2ab. ஓகே ரைட். இப்போ இங்கே பாருங்கள் இந்த டேர்மும் இருக்கும் இந்த டேர்மும் இருக்கும். பட் இந்த டேர்ம் இல்லை. இப்போ இந்த டேர்ம் இல்லைன்னா நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும். -2 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பாக்கி என்ன இருக்குது? -cos ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரைட். இப்போது இது வந்து 1 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. அப்போ மைனஸ் இது ரெண்டும் ஒரே டைம் ஆட் பண்ணிக்கலாம். cos ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது சைன் தீட்டா இங்கே எடுத்துக்கிறேன். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம். இங்கே ஸ்கொயர்லாம் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab தானே. இப்போ 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1. அப்போ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் -1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த ஸ்டெப்பில் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடும் இப்போ பவர் 4 ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அதனால் 2 சைடும் நான் திரும்பவும் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் எடுத்து எனக்கு வந்துருச்சு. இப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டான் இருக்குது. இது திரும்பவும் நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸ்கொயர் எடுத்தால் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ ரைட். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது இந்த டேர்ம் பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த டேர்ம் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 1 - 3 cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 - 3 cos ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. பாருங்கள். ஸோ அப்போது நம்ம எல்சிஎம் எடுத்தால் 4 - 3 எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. பாருங்கள் ப்ரூவ் ஆயிடுச்சான்ட்டு. ஸோ இதுதான் RHS. ரைட்டா? இது LHS. அப்போ LHS equal to
RHS. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஸோ இது ஒரு பார்ட், சரிங்களா? இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்ட்டை போட்டுருங்க. இதில் செகண்ட் ஈக்குவேஷன் மேக் பண்ணுங்கள், இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸியான சம், மெதுவாக போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.